ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, போன வாரம் சனிக்கிழமை எடுத்த வீடியோங்க இந்த வீடியோ. அதுதான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ போன வாரம் சனிக்கிழமை பசங்களுக்கு ஸ்கூல் லீவு தான். ஏதோ லோக்கல் ஹாலிடேன்னு நினைக்கிறேன். ஏதோ முஸ்லீம் ஃபெஸ்டிவலாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக தான் லீவ் விட்டுருந்தாங்க. இல்லைனா சனிக்கிழமை எப்போவுமே பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இங்கே புரோனையில் வந்து இருக்கும். ஸோ சனிக்கிழமை லீவுனாலே நமக்கு ஜாலியாகிடும். ஏன்னா தொடர்ந்து 3 நாள் லீவ் வந்துடும், வெள்ளி சனி ஞாயிறு அப்படி. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுலேருந்து தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அடுப்பை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த எண்ணெய் பிசுக்காக இருந்தது சமைச்சது எல்லாமே. ரொம்ப மோசம் இல்லை, பரவாயில்ல, லைட்டாக தொடச்சிட்டு குக் பண்ணிடலான்ட்டு ஒரு துணியில் தண்ணி தொட்டு அப்படியே தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணோன்னா, பாயாசம், வடை, போண்டா. இதுதான் வந்து அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்குமே. பாயாசம் ஏன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆதவுக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லைன்னு சொல்லியிருந்தோம்ல. போன வாரம் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பார்த்தீங்களா. அப்போது ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஜவ்வரிசி கஞ்சி மாதிரி வச்சு கொடுமா, அது வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்டே ரெசிபி கேட்டிருந்தேன், எப்படி சிஸ்டர் ஜவ்வரிசி கஞ்சி பண்ணுறதுன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் பாயாசம் மாதிரி பண்ணுவீங்கள்ல, சும்மா வேக வச்சு அதில் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுங்கன்னு. சரி, ஓகே, பாயாசம் மாதிரியே பண்ணிடலாம் பருப்பெல்லாம் போட்டு அப்படின்ட்டு முதல் நாள் நைட்டே நான் வந்து ஜவ்வரிசி அதை வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு வந்து நான் வந்து வடகரி பண்ணலான்னு தான் ஊற வச்சுருந்தேன். அது வந்து நான் பண்ணவே முடியல எனக்கு. சரி, அப்போ வடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியாச்சு. இப்போ பாயாசம் வந்து பண்ணலாம். குக்கரில் தான் பண்ண போகிறேன். பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பருப்பு சேர்த்து பண்ணையில். ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நான் அடிக்கடி பாயாசம் பண்ணுவேன். சேமியா சேர்த்து பாயாசம் பண்ணியே ரொம்ப வருஷங்கள் ஆச்சுன்னே வந்து சொல்லலாம். சேமியாவே வாங்குறதில்ல, அதனால் பருப்பு வச்சே பண்ணிடுறது. இந்த மாதிரி பருப்பு சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா பருப்பில் நல்ல ப்ரோட்டீன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இனிப்பாக செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துடணும். ஜவ்வரிசியை ஊற வைக்கும் போதே ஒரு 2-3 டைம் கழுவிட்டு ஊற வச்சிங்கன்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஊறினதுக்கப்புறம் கழுவிட்டு இருந்தோன்னு வைங்களேன், இது வந்து மாவு ஜவ்வரிசி. ஸோ கழுவும் போது அது மாவு மாதிரி இதாயிரும். ஸோ அதனால் நான் கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். அந்த பருப்போடையே வந்து அந்த ஜவ்வரிசியை வந்து சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஜவ்வரிசி வந்து வேகும்போது நிறையா வரும் குவான்டிட்டி. நம்ம தண்ணி கம்மியாக வச்சோன்னா அடி பிடிச்சிரும். அதோட வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு 4-5 விசில் வச்சோன்னா டக்குன்னு வெந்துடும். 4-5 விசிலே அதிகம்தான், ஒரு 2 விசிலே போதும். ஏன்னா ஊற வச்சனாலே சீக்கிரமாகவே வெந்துடும். இடையில முகில் வந்து ஆப்பிள் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். அதோட அதை அவனுக்கு தோலை சீவி கொடுத்துட்ருந்தேன். வீட்டில் ஆப்பிள் இருந்தால் போதும், வேறு எதுவுமே அந்த பசங்களுக்கு வேணாம். ஃபுல் டேயும் இந்த ஆப்பிளே சாப்பிட்டு பசி அமர்த்திக்குவானுங்க. அவ்வளோ பிடிக்கும் முகிலுக்கு ஆப்பிள்னால். ஃப்ரூட்லேயே ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான் முகிலுக்கு. அவனுக்காகவே இந்த ஆப்பிள் வந்து வாங்குவோம். பாயாசத்துக்கு அந்த குலேமலேக்கான்னு சொல்லுவேன்ல, அந்த தென்னை மரத்துலேருந்து பண்ணுற கருப்பட்டி, அதுதான் வந்து யூஸ் பண்ணேன். இந்த கருப்பட்டியை நான் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அடுப்பு இருக்கிற அவனுக்குள்ளே வந்து வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டில் எங்கே வச்சாலுமே இந்த பசங்க தேடி கண்டுபிடிச்சி எனக்கு தெரியாமல் எடுத்தெடுத்து ஒவ்வொரு கடியாக கடிச்சிட்டு ஓடிடுவானுங்க. ஏன்னா சாப்பிட்லாம் அந்த கருப்பட்டி வெல்லம் இல்லாமல், அது ஒரு அளவாக தானே சாப்பிட்ணும். இப்போ குழந்தைங்களுக்கு அதிகமாக சுகரே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சுகர் நம்ம அதிகமாக கொடுத்தோன்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு, அதனாலேயே நான் தெரியாத இடத்துல இல்லைனா அவங்களுக்கு எட்டாத இடத்துல எடுத்து வச்சுருவேன். இந்த கருப்பட்டியே பாருங்கள் எப்படி கடிச்சிருக்குன்னு சொல்லி, எனக்கு தெரியாமே கடிச்சிடுறது. இப்போ நான் அவனுக்குள்ளே வச்சுருக்கிறதையுமே கண்டுபிடிச்சிட்டானுங்க. வேறு எங்கேயாவது இடம் வந்து மாற்றி வைக்கணும். எப்படி தான் கண்டுபிடிப்பாங்களோ வந்து தெரியாது. ஸோ நானுமே சின்ன வயசில் அப்படி தான். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இனிப்பா கருப்பட்டி, சீனி இதெல்லாம் எங்கே வச்சாலுமே நானுமே வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருவேன். நம்மள மாதிரி தானே நம்ம பிள்ளைங்களும் இருக்கும். ஸோ ஒரு 3 கருப்பட்டி மட்டும் பாகு காய்ச்சி அடுப்பில் வச்சுட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சம் மண்ணு தூசு இருக்கும், அதனால் அதை வடிகட்டி சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு, அப்புறம் அந்த கொஞ்சமாக கடலைப்பருப்பு இருந்தது பார்த்திங்களா, அதை வடை செய்யலான்னு சொல்லிவிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலான்னு அரைச்சிட்டு இருந்தேன். அந்த கடலைப்பருப்பு கூடயே வந்து கொஞ்சம் பூண்டு, ஒரு 3 பல் பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி இதெல்லாமே போட்டு அரைச்சிருவேன். ஏன்னா நறுக்கி போட்டோன்னு வைங்களேன், இந்த பசங்க சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடும்போது ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருப்பாங்க. இதே பருப்போடு அரைஞ்சிருச்சுன்னா ஒன்றும் தெரியாது. அதனால் அதிலே போட்டு வந்து அரைச்சிட்டேன். வெங்காயம், அப்புறமா வந்து சோம்பு, சீரகம், இது மட்டும்தான் நான் வந்து வடையில் வந்து சேர்ப்பேன்.
அந்த பூண்டு இஞ்சி கருவேப்பிலையெல்லாம் அதிலே அரைச்சிட்றனால. பச்சை மிளகா சுத்தமாக சேர்க்கவே மாட்டேங்க. இந்த பசங்க லைட்டாக பச்சை மிளகா காரம் தட்டினாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் முக்கியமாக வடையே வந்து செஞ்சு கொடுத்தேன். ஏன்னா என் பசங்களுக்கு இந்த வடை போண்டா இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். நான் அதிகமாகவும் செய்கிறதில்ல. நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஆயில் ஐட்டம் வந்து அதிகமாக செய்ய மாட்டேன். எப்போயாச்சும் தான் செஞ்சு கொடுப்பேன். எப்போயாச்சும் செஞ்சோன்னா ரொம்ப விரும்பியே வந்து சாப்பிடுவாங்க. நான் கடலைப்பருப்பு ரொம்ப கம்மியாக தான் ஊற வச்சுருந்தேன். சரி இதில் வர்ற வடையை பசங்களுக்கு கொடுத்துடலான்னு ஒரு 7 வடை மட்டும்தான் வந்துச்சு. அதோட அதை பசங்களுக்கே வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். அப்புறம் கோதுமை போண்டா வந்து பண்ணேன். அது நிறையா பண்ணேன். அதை நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா மிச்சம் இருந்தது. ஸோ ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பாக அரைக்காமல் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி தானே பருப்பு வடை செய்வாங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். பருப்பு வடை என்னோடய ஃபேவரட்டும் கூட. உப்பு முக்கியமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஊர்லலாம் இருக்கும்போதே எங்கள் அம்மாலாம் வந்து கடைக்கு போனாங்கன்னா ஃபஸ்ட்டாக நான் வாங்கிட்டு வர சொல்கிறது பருப்பு வடை தான். ஸோ அந்த பருப்போட செய்யும்போது அந்த நினைவுகள் தான் வந்துச்சு. நம்ம அம்மாக்கிட்டலாம் சொல்லி வாங்கி சாப்பிட்டோம். இப்போ நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். காலம் எவ்வளோ வேகமாக ஓடிடுச்சு அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட வேண்டியதான். அந்த கோதுமை போண்டா எப்படி பண்ணுறதுனா, வாழைப்பழம், முட்டை இதெல்லாமே போட்டு பண்ணுறது. ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். ஒரு இந்த கற்பூரவள்ளி வாழைப்பழம் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கிட்டேன். இதுவுமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முட்டை, வேறு பேக்கிங் சோடா அதெல்லாமே சேர்க்க தேவையில்லை. முட்டையும் வாழைப்பழம் சேர்த்தாலே அந்த போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். பேக்கிங் சோடா போட்டோம்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ இதை சேர்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த முட்டையவும் வாழைப்பழத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு அரைச்சிடணும். அப்போ தான் வாழைப்பழம் வந்து நல்லா நைஸாக அரைப்படும். எல்லாத்தையும் ஒன்றாவும் போட்டு அரைக்கலாம். மாவு எல்லாத்தையுமே ஒன்றாவும் போட்டு அரைக்கலாம். ஆனால் சில மிக்சியில் வந்து நல்லா அரைக்காது. வாழைப்பழம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டே முட்டையும் வாழைப்பழம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு போட்டுட்டு அப்புறமா இனிப்புக்காக சுகர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். வேறு சீனி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வாசத்துக்காக ஒரே ஒரு ஏலக்காய் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். சுக்கு அது இருந்தால் கூட கொஞ்சம் இடித்து வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் ஊற்றணும். நிறைய ஊற்றிட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆயிரும். எண்ணெயில் போடல ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ஸோ எந்த அளவுக்கு மாவு வந்து பதமாக அரைச்சி செய்கிறோமோ அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பதத்தில் அரைக்கும் போது தான் நம்ம கையில் எடுத்து போடுறதுக்கும் நல்லா ரவுண்டாக வரும் போண்டா. தண்ணி கூட ஆகிட்டாலும் ஷேப்பு ஒரு மாதிரி போயிடும். தண்ணி கம்மியாக இருந்தாலுமே ஹார்ட் ஆயிரும் போண்டா. ஸோ எல்லாமே வந்து பதம் தான். இப்போ போண்டாக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் அடுப்பில் வச்ச பருப்பும் ஜவ்வரிசியும் வெந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஜவ்வரிசியே இல்லை, ஒன்றையுமே காணோம். என்னடா ரொம்ப வெந்துருச்சா, வெறும் அப்படியே கிளியராக தண்ணி மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கையில் தான் அந்த ஜவ்வரிசியே ஒவ்வொரு ஷேப்பாக முத்து முத்தாக வந்துச்சு, அந்த சூடு ஆறுனதுக்கப்புறமா. அப்புறம் நம்ம கருப்பட்டி காய்ச்சி வச்சுருந்தோமா, அதையும் அது கூட வடிகட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பாயாசம் முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. இதிலே வந்து நான் சுக்கு ஏலக்காவையும் வந்து தட்டி வந்து போட்டுக்கிட்டேன். தேங்காய் பால் இல்லைன்னா பசும்பால் எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். நான் பசும்பால் தான் வந்து சேர்த்தேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விடனாலும் விடலாம், இல்லைன்னா அப்படியே கூட இது பண்ணலாம். நெய் இருந்துச்சுன்னா முந்திரி கிஸ்மிஸ் பழம் போட்டு தாளிச்சிட்டோம்னா ஃபைனலாக பாயாசம் ரெடி ஆயிரும். என்கிட்ட அன்றைக்கி நெய்யும் இல்லை, முந்திரி கிஸ்மிஸ் எதுவுமே இல்லை. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்படியே இருந்தாலுமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த பால் ஊற்றுறனால மட்டும் லைட்டாக கொஞ்சம் சூடாகட்டும், ஒரு கொதி வரட்டும்னு அடுப்பில் வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான், பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கெட்டு வந்து பருப்பு வடையும் போண்டாவும் சுட்டு எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுறேன். நல்லெண்ணெய் தான் வந்து ஊற்றுனேன். ஆனால் நல்லெண்ணெய் அன்றைக்கி என்னைய டென்ஷன் ஆக்கிடுச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப பொங்கி பொங்கி வந்துச்சு அந்த ஆயில். நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில்னால் பொங்காது. நமக்கு அந்த ஆயிலில் பொரிக்கும் போது கரெக்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரிலாம் வாங்கையில் இந்த மாதிரி வந்து பொங்கும். இதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது. ஃபஸ்ட்டே எண்ணெய் காயும் போதே குட்டியோண்டு புளியை தூக்கி அதில் போட்டோன்னா அந்த நுரையை வந்து கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த வடையை போட்டதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. எங்கள் அம்மாலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதோட நான் அந்த ஒரு 4 வடை தட்டி போட்டதுக்கப்புறமா அந்த புளியை போட்டேன். பட் அந்த சலசலப்பு அடங்கின மாதிரியே தெரியல. வடை வந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நுரையெல்லாம் கண்ட்ரோல் ஆன மாதிரி இருந்தது.
பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போடும்போது அப்படி தான் இருந்தது. சரி ஓகே இதிலையே எப்படியாவது சமாளித்து சுட்டுடலான்னு சொல்லிட்டு அப்படியே சுட்டுட்டே தான் இருந்தேன். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துச்சு வடை. என் பசங்களுக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு, அம்மா இன்றைக்கி வடை சுடுறாங்க வடை சுடுறாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளும் சின்ன பிள்ளையில இப்படி தான் இல்லையா, தீபாவளி ஆடி இந்த மாதிரிலாம் வரும்போது வீட்டில் பலகாரம் செஞ்சோன்னா ரொம்ப ஜாலியாகிருவோம்ல. அதே மாதிரி என் பசங்களும் என்ன ஸ்பெஷலாக இன்றைக்கி அம்மா வந்து வடையெல்லாம் செய்கிறாங்க, எப்போவும் வெறும் இட்லி தோசை தானே செய்வாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் ஆதவ் வந்து சொன்னான், அம்மா இனிமேல் வடை அதிகமாக செய்யுங்க. ஏன்னா ஆதவ் கொஞ்சம் வளர்ந்துட்டான் இல்லையா, அதனால் எனக்கு சாப்பிட தோணும் போல். இனிமேல் அடிக்கடி வடை செய்யுங்கம்மா, பாயாசம் செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக செஞ்சு தரேன்டா அப்படின்னு வந்து சொன்னேன். அப்புறம் சுட்டுட்டிங்களானே வந்து பார்த்துட்டு இருந்தான். சுட்டதுக்கப்புறமா சூடாக இருந்துச்சு. சூடோடு அவனுக்கு வந்து எடுத்து கொடுத்தேன். அப்புறம் பிச்சு கேட்டான், அதோட பிச்சு கொடுத்தேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சுட சுட அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்ன ஒன்று 7 வடை கம்மியாக சுட்டுட்டேன். ஏன்னா வடை சுடுற பிளான்லேயே இல்லை, வடகறி செய்யலான்ற பிளானில் தான் வந்து நான் பருப்பு ஊற போட்டிருந்தேன். பிளான் மாறினனால கம்மியாக தான் சுட்டிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் அம்மா நிறையா சுட்டு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சுட்டாச்சு. அப்புறமா போண்டா ஒன்று உருட்டி போட ஆரம்பித்தாச்சு. போண்டா போடும்போது கொஞ்சம் தண்ணியை வந்து கையில் தொட்டுட்டு உருட்டினோம்னா நல்லா ரவுண்டாக வரும். நார்மல் வாட்டர் இருக்குது பார்த்திங்களா, பச்சை தண்ணி, அதில் வந்து லைட்டாக தொட்டு அப்படியே உருட்டி போடணும். அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கணும், ஏன்னா கருகி போயிடும். அப்பப்போ திருப்பி விடணும். இந்த மாதிரி பலகாரம் இதெல்லாம் சுடும்போது ஒரு 2 பேர் இருந்தோன்னா ஒருத்தவங்க இந்த மாதிரி பலகாரம் போட, ஒருத்தவங்க கரண்டி வச்சு திருப்பி விட கரெக்டாக இருக்கும். பட் ஒரே ஆளாக நம்ம பண்ணும்போது எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு பக்கம் கருகிரும், அந்த பக்கத்து மாவு அடுத்தடுத்து எடுத்து போடணும். அந்த மாதிரிலாம் இந்த தீபாவளிலாம் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து, ஊரில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி பலகாரம் இதெல்லாமே சுடுவாங்க. முன்னாடி அதெல்லாம், ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி இருக்கா அப்படின்றது தெரியல. ஆனால் போன வருஷம் தீபாவளிக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். வெளிநாட்டில் தான் இருக்காங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு. அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு வீட்டில் எல்லாருமே வந்து உட்காந்து பலகாரம் சுட்டாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த காலத்தில் அதுவும் வெளிநாட்டில் லேடிஸ் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து ஒரே வீட்டில் பலகாரம் சுடுறது பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. இதெல்லாம் நம்ம ஊரில் கிராமங்களில் தான் பார்த்துருப்போம். பட் இந்த காலத்துலேயும் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுக்கு கூட நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வீடியோ பார்க்க நல்லா இருக்குது, எப்போவும் இதே மாதிரி ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. குட்டி குட்டி போண்டாவை தான் எண்ணெயில் போட்டேன். ஏன்னா நம்ம வாழைப்பழம் முட்டையெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அதனாலேயே போண்டா நல்லா உப்பி வரும். அதுதான் நல்லா அந்த மாதிரி உப்பலாகவும் சாஃப்டாக வர்றதுக்கும் காரணம். ஸோ இதே மாவில் நம்ம அப்படியே பேன் கேக் மாதிரி கூட வந்து சுடலாம். எண்ணெயில் போடாட்டாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு பேன் கேக்காகவும் எடுத்தோம்னாலும் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு வடை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருந்தது. பருப்பு வடைனா சும்மாவா, டேஸ்ட் அட்டாசமாக இருந்தது. போண்டா நிறையாவே வந்திருந்தது. அது எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு மிச்சமாகவே இருந்தது. ஈவினிங் டைமில் டீ ஸ்நாக்ஸு கூட வச்சு சாப்பிட்டோம். இந்த சைடு பாருங்கள் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. நல்லா சாப்பிட்டாங்க. முகில் என்ன பண்ணுவான்னா, அந்த மேலே இருக்கிற கிறிஸ்பியாக இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த நடுவில் இருக்கிற மாவை வந்து அப்படியே வச்சுருவான். பட் ஆதவ் அப்படி இல்லை, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே சாப்பிடுவான். எப்போவுமே இந்த முகில் அப்படி தான், அந்த கிறிஸ்பியாக இருக்கிற ஐட்டத்தை மட்டும் சாப்பிடுவான். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாயாசம், வடை, போண்டா, ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். எல்லாருமே விரும்பி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். ஏன்னா எப்போவுமே தோசை, இட்லி, பொங்கல் அப்படின்னு சாப்பிட்டுட்டு டிஃப்ரெண்ட்டாக இப்படி சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருந்தது. அப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. லஞ்சுக்கு சிக்கன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. நாங்கள் சனிக்கிழமையே சிக்கன் எடுத்து சாப்பிட்டனால தான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் எதுவுமே எடுக்கல, வெஜிடேரியனே வந்து பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, சிக்கன் கிரேவி, அப்புறமா கொஞ்சம் உப்பு கறி, அப்புறம் கோதுமை தோசை. ரைஸ் வந்து அன்றைக்கி வைக்கல. கொஞ்சம் கிரேவி வந்து எக்ஸ்ட்ராவே வச்சுருந்தேன். ஹஸ்பண்டோட வேலை பார்க்குற ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் குழம்பு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேச்சுலர் தான், அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து இங்கே இல்லை, புரோனேயில் இல்லை, ஊரில் இருக்காங்க. ஸோ அவங்களா தான் குக் பண்ணி சமைச்சிட்ருக்காங்க. சரி கொஞ்சம் குழம்பு கொடுத்து விட்டா அவங்க ரைஸு அந்த மாதிரி வச்சு சமைச்சிக்கிடுவாங்க. அதனால் குழம்பு மட்டும் ஹஸ்பண்ட் நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கும் சேர்த்து பண்ணுன்னு சொல்லி. அப்புறமா கொஞ்சம் உப்பு கறியும் பண்ணியிருந்தேன். உப்பு கறி கொஞ்சம், அப்புறம் அந்த கிரேவி கொஞ்சம் கொடுத்து விடலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து சமைச்சேன். எனக்கு கிச்சனில் சமைக்கும்போது போர் அடிச்சிச்சுன்னா நான் ஏதாவது ஒரு மூவி போட்டு விட்ருவேன் மொபைலில், ட்ரைபோர்டில் மாட்டி விட்டு அப்படியே நான் பார்த்துட்டே தான் வந்து சமைப்பேன்.
ஏன்னா நம்ம எப்போவுமே நமக்கு வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சில நாட்கள் வந்து எந்த வேலை பண்ணாலுமே எரிச்சலாக இருக்கும், ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். ஏன்னா ஒரே வேலையை வந்து நம்ம ரெகுலராக பண்ணவே முடியாது. சலுப்பு தட்டுன்னு சொல்லிடுவாங்க தெரியுமா? ஏன்னா நம்ம இப்போ கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ டில் நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்குமே கிச்சனை விட்டு நம்ம வெளியில் வரவே முடியாது. ஏன்னா கிச்சன் தான் உலகம் ஆகிடுச்சு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு. சமைச்சு தான் நம்ம சாப்பிடணும். பட் நம்மளோட வேலையே ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அந்த மாதிரி தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்தில் நமக்கே வந்து சலிப்பு தட்டிடும். என்னடா டெய்லி பாத்திரம் விளக்குறோம், டெய்லி சமைக்கிறோம், டெய்லி இட்லி ஊற்றுறோன்னு. ஸோ சில நேரங்களில் ரொம்ப எனர்ஜியாக வீட்டு வேலை பார்ப்போம். சில நேரங்களில் நமக்கே வந்து சலிப்பு தட்டிடும். அந்த நேரத்தில் குக் பண்ணுறதுக்கே இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஆனால் கண்டிப்பாக நம்ம குக் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி. அதனால் அந்த டைமில் போர் அடிக்கிற நேரம் நமக்கு பிடிச்ச விஷயங்களில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா அந்த போரிங்லேருந்து வெளியில் வரலாம். ஸோ அதனால் நான் ஏதாச்சும் ஒரு தமிழ் மூவி வந்து போட்டு விட்ருவேன். டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து யூடியூப்பில் ஒரு சேனலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் பார்க்கணுன்னே ரொம்ப ஆசை. யூடியூப்லேயே இருந்தனால அதை போட்டு விட்டு அப்படியே தான் நான் சமைச்சிட்டே இருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ வந்த மூவி தானே, அதுக்குள்ளேயும் யூடியூப்பில் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப நல்ல படங்க, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. உப்பு கறி அப்படியே பண்ணிகிட்டே தான் அந்த மூவி சைடில் போட்டுவிட்டு பார்த்துட்ருந்தேன். உப்பு கறி ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இந்த உப்பு கறிக்கே எங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபேன் ஆகிட்டாங்க. என்னோடய மூத்த பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனுக்காக தான் வந்து மெயினாக பண்ணியிருந்தேன். சரி, அவங்க ஃப்ரெண்டுக்கும் குழம்பு கொண்டு போய் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கும் கொஞ்சம் உப்பு கறி கொடுத்து விட்டுட்டு கிரேவி கொஞ்சம் கொடுத்து விடலான்னு 2ஆக பண்ணியிருந்தேன். எப்படின்னா சும்மா எல்லாருக்குமே தெரியும் தான் அந்த ரெசிபி, ரொம்ப சிம்பிள் தான். இதை சொல்லி கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. என்னால் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பேனில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கிறணும். வேறு பட்டை கிராம்பு இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வந்து வெறும் சோம்பு மட்டும்தான் போட்டேன். போட்டுட்டு பெரிய வெங்காயம், ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக நான் 2 வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேங்க. அதை நல்லா வதக்கிடணும். கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகா. நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் போட்டேன். ஏன்னா நான் வச்சுருக்க காஞ்ச மிளகா ரொம்ப காரமாக இருக்குது. ஒரு மிளகா போட்டாலே நல்ல காரம் தூக்கலாக இருக்குது. அதனால் 1 தான் போட்டேன். காரம் நிறைய போட்டால் பசங்க சாப்பிட்றாங்க இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கிடணும். அப்புறம் கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் வந்து போட்டுட்டு மஞ்சப்பொடி, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிம்மிலே போட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடணும். ஒரு 20 நிமிஷம் நல்லா அந்த சிம்மிலே வெந்துச்சுனாலே சூப்பராக வெந்துடும். தண்ணி வந்து ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த ஊற்றுற எண்ணெயிலேயே வேகும். பட் லாஸ்ட் டைம் நான் தண்ணி ஊற்றாமல் அந்த எண்ணெயிலேயே வதக்கி பண்ணனா, ஒரு போன மாதம் போல் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ஆமாம், அந்த டைம் எனக்கு ரொம்ப அடி பிடிச்சிருச்சு பேனில் தண்ணி ஊற்றாதனால. அதனால தான் இந்த டைம் நான் தண்ணி ஊற்றி வந்து பண்ணினேன். தண்ணி ஊற்றினோம்னா நமக்கு ரொம்ப அடி பிடிக்காது பார்த்திங்களா. அப்புறம் அதை வற்றவும் விட்டுக்கலாம். ஸோ மூடி போட்டு அது அந்த சைடு உப்பு கறி வந்து வெந்துட்டுருக்கு. இந்த சைடு வந்து சிக்கன் கிரேவிக்கு நம்ம எப்போவுமே வந்து பண்ணுவோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாலாம் போட்டுட்டு கறியெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் 2 உருளைக்கிழங்கு போட்டேன். ஏன்னா குழம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நிறையாவும் வரும் அப்படின்ட்டு நல்லா உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம்னா கிரேவி ரெடி ஆயிரும். சைட் பை சைடு இந்த கோதுமை தோசை பண்ணுறதுக்கு அந்த பேட்டரும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி வந்து மட்டை அரிசி ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால தான் வந்து கோதுமை தோசை ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தி பண்ணலான்னு தான் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சப்பாத்தி சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும்னு சொல்லி. அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சப்பாத்தி எத்தனை பேருக்கு நீ தேய்ச்சி எடுக்க போகிற, டைம் ஆகும், அதுக்கு தோசையாக ஊற்றி விட்ரு, டக்குன்னு உனக்கு வேலை முடிஞ்சிடும்னு அவர் தான் வந்து சொன்னார். ஏன்னா சப்பாத்தி தேய்ச்சி எடுக்க முடியாது, ரொம்ப நேரம் ஆகுமா, அதனால் இதுவே சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும்ன்ட்டு அவரே ஐடியா கொடுத்துட்டாரு. அதனால தான் வந்து கோதுமை தோசை. இந்த சைடு பாருங்கள், உப்பு கறியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றுனனால எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் அந்த கிரேவி மாதிரி தான் வந்து வந்திருந்தது. இது கூட சாப்பாடு பிரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த உப்பு கறியில் இருக்கிற அந்த கிரேவியில். ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி அதை வந்து சேர்த்தாச்சு. அப்புறம் மிளகு பொடி இருந்தாலும் மேலாப்பில் தூவி விடலாம். நான் வந்து அந்த மஞ்சள் பொடி உப்பெல்லாம் சேர்க்கையிலேயே மிளகு பொடி சேர்த்துட்டேன். அதுவே காரம் நல்லா கரெக்டாக இருந்தது. அவ்வளோதான், சூப்பரான ஒரு உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பண்ணுங்கள். நம்ம சிக்கனை வச்சு என்னென்னமோ பண்ணாலுமே இந்த உப்பு கறி ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த சைடு அடுப்பில் வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. அந்த சைடு வந்து நான் வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன்னா ரெக்கமெண்டேஷனில் இந்த ஜெய்பி மூவி வந்து வந்துச்சு. ஆல்ரெடி அந்த படம் பார்த்து நான் ரொம்ப அழுதுருக்கேன். அப்புறம் திரும்பவும் அந்த படத்தில் ஒரு சில கிளிப்பிங்ஸை வந்து போட்டு விட்ருந்தேன். ரொம்ப எமோஷ்னல் ஆகிற சீனெல்லாம் நான் போடலை. சும்மா அந்த கோர்ட்டில் நடக்கிற சீன், சூர்யா வந்து வாதாடுவார்ல, அந்த சீனெல்லாம் வந்து போட்டு பார்த்துட்ருந்தேன்.
ஸோ ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு மூவி, ரியல் லைஃப்பில் நடந்த கதை. இப்போ அதே மாதிரி தானே இப்போ திருவாடனையில் வந்து நடந்திருக்கு. அஜித்குமார்னு ஒருத்தர் லாக்கப்பில் அடித்தே கொண்டிருக்காங்க. சரி, நம்ம நாட்டில் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு சில விஷயங்களெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கே புரோனேலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான நாடுங்க. இங்கெல்லாம் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் ஒன்றுமே நடக்காதுங்க. ஸோ இந்த புரோனே நாடு மாதிரி நம்ம நாடும் இருக்காதா அப்படின்லாம் நான் சில நாட்கள்லாம் வந்து நினப்பேன். இங்கெல்லாம் ஒரு சின்ன தப்பு பண்ணாலே கடுமையான தண்டனைகள் வந்து கொடுப்பாங்கங்க. அப்படி வந்து இருக்கும் இங்கே. ஸோ என்ன பண்ண, நம்ம நாட்டில் வந்து தண்டனைகள் கடுமையாக இல்லை, அதுதான். ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. குழம்பு அப்புறம் கொஞ்சம் உப்பு கறி எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுவும் நல்லா சாப்பிட்டா அந்த உப்பு கறி. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.